Hello everyone, this is your Shinva from Daffodil Spoken English. Now let's look at some daily usage sentences which are used frequently in our everyday conversation. Our first sentence is cut the crap. Actually, cut the crap is an idiom. It's nothing but a rude way of telling someone to stop saying things that are not true or not important. ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை வந்து வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா கட் த கிராப் அண்ட் டெல் மீ வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ. நீ வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வளவலன்னு பேசாத, என்கிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இதை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கட் த கிராப் ஐ நோ யூ ஆர் லையிங் அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட் கட் த கிராப் ஐ நோ யூ ஆர் லையிங். நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் நீ பொய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்கிறது. ஸோ கட் த கிராப் அப்படின்னா தேவையில்லாமல் வளவலன்னு பேசாத அப்படின்னு சொல்கிறது. Our next word is get along. Actually, get along is a phrasal verb. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா நன்றாக பழகக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இஃப் யூ கெட் அலாங் வித் சம் ஒன், யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் தெம். ஸோ ஒருத்தவங்க கூட நம்ம நல்லா பழகுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம கெட் அலாங் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ கெட்ஸ் அலாங் வெல் வித் அதர்ஸ். அவள் மற்றவர்களுடன் நன்றாக பழகக்கூடியவள். தே கெட் அலாங் வெல் வித் மீ. அவர்கள் என்னுடன் நன்றாக பழகி கொண்டிருக்கிறார்கள். ஸோ கெட் அலாங் அப்படின்னா என்னென்னா நன்றாக பழகக்கூடியவர். அவள் எல்லா கூடயும் நல்லா பேசுவா, நல்லா பழகுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கெட் அலாங் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். அவர் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஆன் ஸ்பீக்கிங் டேர்ம்ஸ். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் நமக்கும் ஒரு டேர்ம் சரியாக இருக்குது, இன்னமும் அவங்க கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்புறமோ இல்லை வந்து ஒரு சண்டைக்கு அப்புறமோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆன் ஸ்பீக்கிங் டேர்ம்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் நாட் ஆன் ஸ்பீக்கிங் டேர்ம்ஸ் வித் தேம். அவர்களோட எனக்கு சரியான பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்கிறது. இல்லை சண்டைக்கு அப்புறமும் நான் நல்லா தான் இன்னும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா we are on speaking terms again after the quarrel அப்படின்னு சொல்கிறது. ஸோ சண்டைக்கு அப்புறமும் நாங்கள் வந்து இன்னும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அவங்களுக்கும் நல்ல பேச்சுவார்த்தை இருக்குது, டேர்ம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டேர்ம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆன் ஸ்பீக்கிங் டேர்ம்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம். அவர் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மூவி பஃப். ஸோ மூவி பஃப் அப்படின்னா என்னென்னா அதிகமாக சினிமா பார்க்குறவங்கள தான் நம்ம மூவி பஃப் அப்படின்னு சொல்கிறோம். அ பர்சன் வித் அ பேஷனேட் இன்ட்ரெஸ்ட் இன் சினிமா இஸ் கால்டு மூவி பஃப். ஸோ ஹீ இஸ் எ ஹியூஜ் மூவி பஃப் அப்படின்னா அவன் அதிகமாக சினிமா பார்க்குறவன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சினிமா பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமாக சினிமா பார்க்குறவங்களையும் நம்ம மூவி பஃப் அப்படின்னு சொல்லலாம். அவர் நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் டர்ன் அ டெஃப் இயர். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டு இக்னோர் ஆர் ரெஃப்யூஸ் டு லிசன் டு சம் ஒன். மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்டுக்கிட்டே ஆனால் வந்து மைண்டில் ஏற்றிக்காமல் இருப்போம், அதான் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சனை தான் நம்ம வந்து டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீ டர்ன்ட் அ டெஃப் இயர் டு மை அட்வைஸ். என்னோட அட்வைஸாக அவன் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறாத, மைண்டில் ஏற்றிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு டோன்ட் டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறது, இல்லைனா வந்து ஒருத்தவங்க சொல்கிறத வந்து கேட்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு மைண்டில் ஏற்றிக்காமல் இருக்கிறது தான் நம்ம டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் நெக்ஸ்ட் இடியம் இஸ் கட் ஹிம் சம் ஸ்லாக். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அவனை விட்டு பிடி, அவன் போக்குள்ளே போய் அவனை திருத்து, அவனை கொஞ்சம் விட்டு பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு தான் வந்து நம்ம கட் ஹிம் சம் ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து கட் ஹர் சம் ஸ்லாக், கட் தெம் சம் ஸ்லாக் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடியம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கோ சாஃப்ட் ஆன் ஹிம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஆர் கோ ஈஸி ஆன் ஹிம். ஸோ இதுலேயும் வந்து கோ சாஃப்ட் ஆன் ஹர், கோ ஈஸி ஆன் ஹர் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அவனை வந்து கொஞ்சம் விட்டுப்பிடி, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காத, அவன் போக்கிலே போ, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணுறோம். அவர் நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் பேட்ச் அப். பேட்ச் அப் அப்படின்னா சமாதானமாதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் யர் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்டு பேட்ச் அப். வி பேட்ச்ட் அப் அப்படின்னா என்னென்னா நாங்கள் சமாதானமாகிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. he tries to patch things up with his girlfriend. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சமாதானமாகிற முயற்சியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேட்ச் அப் இஸ் நத்திங் பட் சமாதானமாதல். Our next phrase is you are good for nothing or you are fit for nothing. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா நீ எதுக்கும் உதவாதவன், எதுக்கும் லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் you are useless we can say you are fit for nothing or you are good for nothing.
Our next sentence is don't spill the beans. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டோன்ட் டெல் யூ அ சீக்ரெட் டு எனி ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் அட்வான்ஸ் இங்கிலீஷில் வந்து நம்ம டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பில் த பீன்ஸ் இஸ் நத்திங் பட் இட் மீன்ஸ் ரிவீல் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ரகசியத்தை ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது தான் வந்து நம்ம ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறது. Our next sentence is I got used to it. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இது எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரெசண்ட்டில் நடக்கிற அந்த ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, அந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை பாஸ்ட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து யூஸ்டு டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஸோ ஐ காட் யூஸ் டு இட், இது எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஹீ இஸ் யூஸ்டு டு லிவிங் இன் அமெரிக்கா, அவன் வந்து அமெரிக்காவில் வாழ அவங்க பழகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. Our next sentence is I usually go to market every other day அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து மார்க்கெட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எவ்ரி அதர் டே அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் டோன்ட் ட்ரை மை பேஷன்ஸ். ஸோ பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை அப்படின்னு சொல்கிறோம். பேஷன்ஸ் இஸ் த எபிலிட்டி டு என்டியூர் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ டோன்ட் ட்ரை மை பேஷன்ஸ் அப்படின்னா என்னுடைய பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்கிறது. Our next sentence is it is easier said than done. ஸோ சொல்கிறது ஈஸி, செய்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ப்ராவர்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு சே பட் டிஃபிகல்ட் டு டூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லாமல் ஒரு சின்ன ப்ராவர்ப் மாதிரி இந்த மாதிரி சொல்லலாம். இட்ஸ் ஈஸியர் said than done. Our next sentence is don't be so nosy. ஸோ nosy is nothing but அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. ஸோ மற்ற பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம nosy அப்படின்னு சொல்கிறோம். ஸோ don't be so nosy அப்படின்னா அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னே கண்காணிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம don't be nosy அப்படின்னு சொல்கிறோம். ஸோ if a person is too interested in what other people are doing, so we can use the word nosy. ஸோ she is nosy அப்படின்னு சொல்லலாம். அவள் வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா, கண்காணிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைச்சிக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம nosy அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் பர்சன் இஸ் nosy அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டோன்ட் வாக் barefoot. ஸோ barefoot அப்படின்னா வெறுங்கால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்லிப்பர்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் வந்து நம்ம வெறுங்காலில் நடப்போம் இல்லையா, அதுதான் வந்து barefoot அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெறுங்காலில் நடக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வாக் barefoot அப்படின்னு சொல்கிறது. ஸோ barefoot இஸ் த மோஸ்ட் காமன் டேர்ம் ஃபார் த state of not wearing any footwear. ஸோ இதனுடைய இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I took off my shoes and walked barefoot along the beach அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் வந்து என்னோடய செப்பல்ஸ்லாம் ஷூஸ் எல்லாம் வந்து கழட்டி போட்டுட்டு பீச்சில் வந்து வெறுங்காலோடு நடந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ barefoot is nothing but வெறுங்கால். Okay, that's all with the lesson today. I hope this lesson was very helpful for you. நம்ம வந்து இன்றைக்கி 15 sentences பார்த்துருக்கோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 sentences வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நியூவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தீஸ் sentences in your conversation. So thank you. Bye.